வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு நம்ம இந்த பிரதர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பிரதர் பிரிண்டர் வாங்கி ஆல்ரெடி கரெக்டாக இன்னையோட, அதாவது நவம்பர் 8 1 இயர் ஆயிடுச்சு. நவம்பர் 2 நாம் இந்த பிரிண்டர் வாங்கினோம் 2024. ஸோ இப்போ நம்ம நவம்பர் 2025 இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்க போகும்போது டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8. ஸோ இயர் எக்ஸாக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 இயருக்கு அப்புறம் இந்த பிரிண்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதா ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு போன வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூவாக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். எல்லாரும் வந்து புதுசாக பிரிண்டர் வாங்கினோடனே வந்து அதோட ரிவ்யூ போடுவாங்க. பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் 1 இயரோ இல்லை ஆஃப்டர் 2 இயரோ இல்லை ஆஃப்டர் 3 இயர்ஸோ வந்து அதிகமாக யாரும் வீடியோ போடுறதில்ல. ஸோ நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஆஃப்டர் 1 இயர் இந்த பிரிண்டர் இது வரைக்கும் எவ்வளோ பிரிண்டர் எடுத்திருக்கோம், இதோட அவுட் ஈல்டு, நம்ம எவ்வளோ பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்திருக்கோம், ஜெராக்ஸோ பிரிண்டர் எடுத்திருக்கோம், அந்த சப்போஸ் இது வரைக்கும் எவ்வளோ இங்க் பாட்டில் யூஸ் பண்ணி எவ்வளோ ஜெராக்ஸ் எடுத்திருக்கோம், பிரிண்டர் எடுத்திருக்கோன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. புதுசாக ஜெராக்ஸ் கடை வைக்கிறவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி ஜெராக்ஸ் கடை வச்சுறவங்களுக்கோ நம்ம வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு இந்த பிரிண்டரோட ஆஃப்டர் 1 இயர் இந்த பிரிண்டர் எப்படி இருக்குன்னா ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு பெஸ்ட்டான பிரிண்டரு. ஆல்ரெடி ஒரு சின்ன போன வீடியோவில் இதோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால்க்காக ஒரு ஷார்ட்டாக வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். இது வந்து மாடல் பேர் பார்த்தீங்கன்னா MFC T4500DW. இது அப் டு A3 வரைக்கும் நம்ம இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது நான் போன வருஷம், அதாவது 1 இயர் முன்னாடி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,000 வாங்கலாம். 53K பட்ஜெட்டில் இது வாங்கினது. ஸோ இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. கஸ்டமர் வாரண்ட்டி 1 இயர் தான். ஸோ என்னோட வாரண்ட்டி முடியுது. ஸோ இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. இது வரைக்கும் நம்ம இந்த லாஸ்ட் 1 இயரில் இந்த பிரிண்டரில் வந்து எவ்வளோ பிரிண்ட் ஜெராக்ஸ் எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் பேஜ் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோன்றதை வந்து இப்போ நான் லைவ் டெமோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதான் வந்து நம்ம ஸ்க்ரீன், ஓகே, டிஸ்பிளே ஸ்க்ரீன் வரும், ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ இதான் டிஃபால்ட்டாக நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இதை பிரிண்டரை வந்து நம்பர் ஆஃப் பேஜ் வந்து பார்க்குறதை வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் வந்து ஆல் செட்டிங் போங்க. ஆல் செட்டிங்கில் அந்த ஏரோ மார்க் கீழே உள்ள ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஆப்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து மிஷின் இன்ஃபோ இருக்குல்ல, இதில் போங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து மறுபடியும் ஒரு ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஜ் கவுண்ட் இருக்குல்ல, அதை பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பேஜ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1,751 பேஜ் எடுத்திருக்கு. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீனு, டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் போவோம். ஆல் செட்டிங்ஸ். இதில் வந்து மிஷின் இன்ஃபோ. ஸோ இதில் வந்து பேஜ் கவுண்டர் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 1,51,000 வரும் பேஜ் கவுண்ட் பண்ணுங்க. இப்போ லைவாக இப்போ வந்து நான் ஒரு பிரிண்ட் எடுக்கிறேன். இப்போ வந்து 1,751 காட்டுதா. இப்போ நான் ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன், அது கவுண்ட் ஆகும் பாருங்க. ஒரு சில நேரம் வந்து மிஷின் நீங்கள் அதிகமாக செட் பண்ணியிருப்பீங்க, இதில் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, அந்த மாதிரி ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ லைவாக ஒரு டெமோ போட போகிறோம். இப்போது நான் ஒரு பிரிண்ட் கொடுத்தா இது 1,752 மாறணும். மாறுதா இல்லையா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு பேப்பர் வைக்கிறோம், வேஸ்டான பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ அந்த பிரிண்ட் வந்து இப்போ என்ன பிரிண்ட் கொடுக்க போகிறேன்னா, நம்ம மிஷின் எப்போ வாங்குன்றோம் அதோட இன்வாய்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதையும் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை நம்ம வந்து லேப்டாப்லேருந்து இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மிஷின் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ அதோட பில்லை தான் நான் இப்போ பிரிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் வரும் பாருங்க. இப்போ
ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பிரிண்ட் கொடுத்தேன்னா அதான் வந்துச்சு. இது என்ன அப்படின்னா இதான் நம்ம அந்த மிஷின் வந்து எப்போ வாங்கன்றது அதோட இன்வாய்ஸ் தான். அமேசானில் வாங்கணும். ஸோ அமேசானில் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதோட இன்வாய்ஸ் தான் வந்து. ஸோ நான் டேட் பார்த்துங்க November 2, 2024. ஆர்டர் நம்பர்லாம் இருக்குது, நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,099 ரூபா. ஸோ 53 சொல்லியிருக்கேன். ஸோ இதான் நம்ம வாங்கின பில்லு. இப்போ வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துருக்குமா, அப்போது 1,752 இருக்கணும். அது வருதா இல்லைன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ், ஆல் செட்டிங்ஸ், ஏரோ மார்க்கு, மிஷின் இன்ஃபோ, பேப்பர் கவுண்டர் பாருங்க வந்துருச்சா. ஸோ இது எப்படி இந்த நம்பர் ஆஃப் பேஜ் கவுண்ட் பண்ணுறது அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் ஃபஸ்ட்டு தெரில. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்வெட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து யாரும் நம்ம யூடியூப்பில் கிடைக்கல. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இந்த பேஜ் கவுண்ட் எப்படின்னா, இப்போது ஒரு பேப்பருக்கு வந்து 2 சைடு இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து சிங்கிள் சைடு கொடுத்துருக்கோம், அதனால ஒன்று கவுண்டாக இருக்குது. இதே வந்து நம்ம டபுள் சைடு நம்ம பிரிண்ட் எடுத்தால் இது 2ஆக கவுண்ட் பண்ணிக்கிடும். இது வந்து 53 மாறி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது டபுள் சைடு வந்து நம்ம 100 எடுத்தா இதில் வந்து 200 காட்டும். இல்லை சிங்கிள் சைடு 100 எடுத்தா 100 தான் காட்டும். டபுள் சைடு 100 எடுத்தா அது டபுள் சைடு தெரியுங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இதான் வந்து டபுள் சைடு. ஸோ இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, இது ஒரு பேஜும் அதாவது ஒரு பேப்பர் நம்ம வந்து 2 பக்கம் பிரிண்ட் எடுத்தா அது 2 பேஜ் ஆகும். சிங்கிள் சைடு எடுத்தா ஒரு பேஜ் ஆகும். இது கால்குலேட் பண்ணிக்கிறது. ஸோ இதான் வந்து இது வரைக்கும் 1 இயர்ல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேப்பர் வரைக்கும் யூஸ் பண்ணியாச்சு. இந்த 1 லட்சம் பேப்பர் பேஜ் வந்து இது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு டேட்டா கலெக்ட் பண்ண முடியல. பட் நான் வந்து ஒரு ரஃபாக கிடையாது, டீட்டெயிலாக இருக்குது. பட் அதோட ப்ரூஃப் எனக்கு கரெக்டாக கொடுக்க முடியல. இருந்தாலும் நான் சொல்கிற டீட்டெயில் வந்து ரொம்ப ஹானஸ்டான டீட்டெயிலு. எப்படி ஹானஸ்டான டீட்டெயில் அப்படின்னா, நான் இதோட இங்கு இருக்கு தெரியுமா, பிளாக் இங்கு, பிளாக்காக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும், இது வரைக்கும் நான் வந்து ஆஃப்லைனில் எங்கேயுமே நான் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு அது டைம் கிடைக்காது. ஆஃப்லைனில் வந்து நான் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. இதோட எல்லா இங்குமே நான் வந்து அமேசானில் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அமேசான் ஆன்லைனில் ஆர்டர் போடுவேன், அது எனக்கு வந்து நெக்ஸ்ட் டேலேயே வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ அதனால நான் வெளியே வந்து இந்த இங்கு இதோட இங்குக்கு வந்து நான் அலைஞ்சதே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய அந்த அமேசான் ஆர்டர் நம்ம யுவர் ஆர்டர்னு சொல்லிட்டு நம்ம அது ஆர்டரோட ஹிஸ்ட்ரி தெரியுமா, அதில் போய் செக் பண்ணேன். அது கிட்டத்தட்ட வந்து அந்த உங்களுக்கு ரஃபாக வந்து நான் இது காட்டிடுறேன். ஸோ எப்போ நான் வந்து இது பண்ணது, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் எப்போ ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டுருவேன் பார்த்தீங்களா. இது எப்போ வந்து நவம்பர் 2024, 16 November 2024 நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்லா ஹிஸ்ட்ரியும் காட்ட முடியல, நான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து பிளாக் இங்கு, பிளாக் கலரு. ஸோ பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பிளாக் கலர் இங்கு 19 யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோதுக்கு, 1,752,000 இந்த பேப்பரை சேர்த்து. இது நம்பர் ஆஃப் பேஜ் டோட்டல். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் 19 பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் கலரு. சரிங்களா. கலரு இதில் ஒரு செட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் வாங்கும்போதே கொடுத்துருக்கோம், நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா. ஆல்ரெடி எனக்கு 18 வருது, என்னுடைய ரெக்கார்டில் வந்து 18 காட்டுது. ப்ளஸ் ஒரு செட்டு வந்து நமக்கு வந்து பிரிண்ட் வாங்கும்போதே வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்து நமக்கு அட்டாச்சாக வரும். ஸோ அதை சேர்த்தா நான் 19 போட்டிருக்கேன். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆல்ரெடி என்னுடைய இங்க் டேங்க் லெவல் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃபுக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து இதை சேர்த்து நான் 4 டைம்ஸ் வாங்கியிருக்கேன். 4 டைம்ஸ் கலர், 4 டைம்ஸ். ஸோ இதான் வந்து நான் மொத்தம் இது வரைக்கும் யூஸ் பண்ண இந்த 1,752,000 பேஜுக்கு நான் பிளாக் கலர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், 19 பாட்டில். கலர்ஸும் தெரியுமில்ல, COM, சியான், எல்லோ, மெஜெண்டா. ஸோ 3 சேர்த்தா இந்த 3 வந்து நான் 4th டைம் இது காலியானா
பட் இதை வச்சு நான் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேஜ் வரைக்கும் நான் எடுக்கலாம். ஸோ அதனால இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 வரும். ஆக்சுவலாக 3 தான் வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் இது வந்து அதிகமாகவே இருக்கு, ஆஃபோட அதிகமாக இருக்கு. ஸோ நான் 3 கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அப்படியே நம்ம ரஃபா வந்து கால்குலேஷன் பண்ணுவோமே. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 1,752. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதை வச்சு நான் எப்படி வந்து ஒரு 200 பேஜ் எடுத்துருவேன். ஸோ இதை நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 1,1000 பேஜ் வச்சுருவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம 19 பாட்டில் இங்க் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு தேவை? ஸோ அதை கால்குலேட் போட்டுருவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5315 பேஜ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த லாஸ்ட் 1 இயரில் நான் இந்த பிரதர் பிரிண்டரை யூஸ் பண்ணி அதோட இங்க் ஈல்டை வந்து நான் செக் பண்ணேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இதான் வந்து அதோட டீட்டெயில். டோட்டல் வந்து 1,1000. இது வரைக்கும் நான் எடுத்தது வந்து உங்கள் லைவாக நான் டெமோ காமிச்சிட்டேன். 1,752 இருக்கு. இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒரு கால்வாசியே இங்க் இருக்கு பாருங்க. இதான் பிளாக்கு. ஸோ இது பிளாக்கு, எல்லோ ஓப்பன் பண்ணி காட்டிடுறாங்க. ஸோ இதான் வந்து பாருங்க இங்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படியும் வந்து மினிமம் நான் 500 எடுத்துருவேன். பட் நான் கால்குலேட் பண்ணது வந்து 250 தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லோ இங்க்கு பாருங்க. இன்னும் வந்து இதை வச்சு குறைஞ்சது ஒரு 2000 பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இங்க்கு நான் கால்குலேட் பண்ணல. இதை சேர்க்காம நான் வந்து 3 செட் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டா இன்கேஸ் அதையும் இதில் சேர்த்துக்க ஒரு பாட்டில் இப்போ வந்து இது வந்து ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான். ப்ளஸ் நம்ம இது வந்து கலர் இங்கு திரி இருக்கு. பட் நம்ம வந்து கலர் எடுக்கும்போது பிளாக் இங்க் அதில் போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கலர் இங்கை வந்து சேர்க்காதீங்க. ஈல்டு செக் பண்ணும்போது கலர் இங்க் நம்ம இது செக் பண்ண வேண்டாம். ஏன்னா இதோட நம்பர் ஆஃப் பேஜ் இதில் ஆட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சரிங்களா? அதனால் இது நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த பாட்டில் மட்டும் சேர்த்துக்கொடுங்க. சரிங்களா? நம்ம பிளாக் எவ்வளோ வாங்குறோமோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டா ஸோ அந்த வகையில் பார்த்தா நமக்கு வந்து 5000 கிடைக்குது. 5000 ஒரு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மார்ச்சுக்கு முன்னாடிலாம் வந்து மார்ச் 2025க்கு முன்னாடி வரைக்கும் இது 525 ரூபா இருந்தது. பாட்டிலோட இங்க் பாட்டிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 525 இருந்தது. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக பார்த்தீங்கன்னா 599 ரூபா இருக்கு இங்க் பாட்டில் பிளாக். சரிங்களா? ஸோ ஒரு 600 ரூபா வச்சா கூட 5000 பேஜஸ் வந்து இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஈல்டு தான், நல்ல ஒரு அவுட்புட் தான். ஸோ இந்த பிரிண்டரு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிரிண்டரு. ஒரு 53,000 பட்ஜெட்டில் அப் டு A3 வரைக்கும் எந்த பிரிண்டரும் கிடையாது. அதாவது வித்து கலர், மோனோக்ரோம் கலர் இல்லாமல் மோனோக்ரோம்னு சொல்லிட்டு வரும். அது 45 எப்சானில் கூட இருக்குது. பட் வித்து கலர் இன்க்ளூடிங் A3 பிரிண்டரு, சிங்கிள் சைடு ஸ்கேனர். ஸோ ஸ்கேனரும் ஜெராக்ஸும் DADF கிடையாது, ஒன்லி ADF தான். DADFக்கும் ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்ட் ADFக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, DADFனா பிரிண்டரோட நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். இந்த 2 சைடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெராக்ஸ் பிரிண்டர் வந்து எல்லா பிரிண்டர் வந்துடும். நம்ம டேரெக்டாக சிஸ்டத்துலேருந்து பிரிண்ட் கொடுக்கும்போது டபுள் சைடு அதுவே வந்துடும், அடிச்சு வந்துடும். அது வந்து ADF. DADFனா இது இந்த சப்போஸ் நான் இந்த 2 சைடும் வந்து நான் ஸ்கேன் எடுக்கணும் ஒரே பேப்பரில் 2 பக்கம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேப்பர் ஃபீட்டில் வச்சு நம்ம இந்த ட்ரே எடுக்காம ஆட்டோமேட்டிக்காக ஜெராக்ஸோ இல்லை ஸ்கேன் பண்ணோம்னா அது இந்த பிரிண்டரில் கிடையாது. இதை வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்தால் சிங்கிள் சைடு மட்டும் தான் எடுக்க முடியும். மறுபடியும் நம்ம இந்த பேப்பரை மாற்றி வச்சு ட்ரேக்குள்ள வச்சு தான் எடுக்க முடியும். அந்த ஒரே ஒரு குறை தான். பட் இருந்தாலும் 53,000 பட்ஜெட்டில், அதாவது இப்போ 55,000 இருக்கு, 56,000 கிட்ட சொல்றாங்க. நான் செக் பண்ணேன், அமேசான்ல ரேட் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். 56,000 பட்ஜெட்டுக்கு அப் டு A3 வரைக்கும் உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமா ஒரு ஆபீஸ்க்கு, ஒரு கார்பரேட் ஆபீஸ், ஒரு ஸ்மால் ஆபீஸ், இல்லை ஒரு ஜெராக்ஸ் கடைக்கோ உங்களுக்கு இல்லை ஒரு இதை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 பேப்பர் 1000 வரைக்கும் எடுத்துக்கலாம்.
நீங்கள் நார்மல் ஒரு சின்ன 20,000 பட்ஜெட்டு 25,000 பட்ஜெட்டில் நீங்கள் பிரிண்டர் வாங்கினீங்கன்னா ஒரு நாள் லிமிட் வந்து 200 பேஜோ 300 பேஜோ கொடுப்பாங்க. பட் இதை வந்து நம்ம 1000 பேஜ் வரைக்கும் ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரதரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, இது வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ நான் 1,00,000 பேப்பர் எடுத்துட்டேன். ஸோ இதுவே வந்து நான் போட்ட காசு எடுத்துக்கலாம். நீங்களே அதாவது 2 ரூபா வச்சா கூட நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரேட்லாம் சொல்லிட்டேன். நீங்களே கால்குலேட் பண்ணி இதை வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதை வந்து நீங்களே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடை ஓனர் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பேஜ் எடுத்திருக்கோம், அதோட இது எவ்வளோ இங்கு வாங்கியிருக்கோம், பேப்பர் காஸ்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ரிம்மு வந்து 250 300 வச்சா கூட நீங்களே கால்குலேட் பண்ணி 500 பேப்பருக்கு 1 ரூபா கூட வச்சா கூட நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வாங்கலாம். இதில் என்ன ஆல்ரெடி நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்கேன், டபுள் சைடு கிடையாது அப்படின்னு. இன்னொன்று ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது, மைனஸ் அப்படின்னா இதை வந்து கம்பேர் டு எப்சான் அண்டு கெனான் அதோட பிரிண்டிங் குவாலிட்டி தெரியுமா, அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு ரொம்ப 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 கம்மின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி. ஒரு அது 100க்கு 100%னா இது 100க்கு ஒரு 80% கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா? மற்றபடி இது வந்து நம்ம ஜெராக்ஸ் கடைக்கு இது பெஸ்ட் பிரிண்ட். ஏன்னா நம்ம வந்து ஜெராக்ஸ் கடை வந்து மேக்ஸிமம் வந்து அந்த பிரிண்டிங்லாம் நல்லா இருக்கு, ஜெராக்ஸ் நல்லா இருக்கு. இந்த போட்டோ காப்பி பேப்பர் தான் வந்து பிரிண்டிங் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது கம்பேர் டு எப்சான். பட் கஸ்டமர் அக்செப்ட் பண்ற லெவல்ல இருக்கும். நீங்க ஒரே கஸ்டமர்கிட்ட கெனால்லேருந்து ஒரு கலர் ஃபோட்டோ ப்ளஸ் அதே ஃபோட்டோவை இந்த பிரதர்லேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கஸ்டமர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவான். இது ஒரு மாதிரியா இருக்குது, இது மாதிரியா இருக்குன்னு. ஸோ அதனால வந்து நீங்கள் ஜெராக்ஸ் கடைக்கு ஓகே. பட் இந்த ஃபோட்டோ பிரிண்ட் க்ளோசி பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அது வந்து இதுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். இந்த ஒரு மைனஸ் தான். மற்றபடி ஜெராக்ஸ் கடைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கா தாறுமாறு அடிக்கலாம். நல்லா ஸ்பீடும் ஓகே. டபுள் சைடு பிரிண்ட் கொடுத்துட்ட மாட்டேன். ஸ்பீடெலாம் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு 25 பேப்பர் மேலே அடிச்சு வருது. ஸோ அதனால ஸ்பீடு ஓகே. ஸோ இதான் நம்ம இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து நம்ம இதே நவம்பரில் போன வருஷம் இன்னொரு பிரிண்ட் வாங்கியிருந்தோம். அது என்னன்னா எப்சான் L15180. ஸோ இது வந்து நம்ம 11th 12th நம்ம இந்த பிரிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதோட ரிவ்யூ நம்ம அடுத்த வீடியோவில் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.